ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட அம்மா ஸ்பாட் அவுட். தங்கச்சி வந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஒரு ஃபாதர். அதனால தங்கச்சி நான் செத்து போயிடுவேன், எனக்கு பயமா இருக்கு, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்றா. ஹீரோவும் ப்ரேயர் பண்றான். பட் தங்கச்சி உயிரை விட்டுறா. இதனால ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது. ஸோ இனிமே ஃபாதரா இருக்க முடியாது அப்படின்னு பெரிய ஃபாதர்கிட்ட போய் நான் ரிசைன் பண்றதா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஃபாதர் வந்து அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சர்ச்சில் இருக்காங்க. பொண்ணு வந்து அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, ஆனால் எங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றா. ஸோ ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ பேசாம உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேளு, உங்க அப்பாவோட ஆன்மா இன்னும் அவரோட கல்லறையில தான் இருக்கும், நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வேண்டான்னு மறுத்துடுறா. ஹீரோயினோட அம்மாக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிப்பான். அதை போட்டோ எடுத்து பொண்ணுக்கு அனுப்பியிருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவோட சமாதிக்கு ஒரு பொம்மை எடுத்துட்டு போறாங்க. அப்பாவுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆத்மா வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அந்த பொம்மையை வச்சு பாட்டெல்லாம் பாடிட்டு யார் அவரோட பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த பொம்மை நம்ம ஹீரோயின் பக்கமாக திரும்புது. ஸோ அது அப்பா தான் நம்பி அப்பா கிட்ட சொல்ற, அப்பா நம்ம அம்மாவுக்கு இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கள ஏமாத்துறா, அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சுடுங்க அப்படின்னு சொல்றா. அந்த டைம் செக்யூரிட்டி வந்து அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. மார்னிங் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இனி நமக்கு இந்த பொம்மை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவள் கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கு, என்னடி இது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் நேற்று ஃபுல்லாக பெயினாக இருந்துன்னு சொல்றா. வீட்டுக்கு போகும்போது ஹீரோனோட அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் மறுபடியும் ஒன்னாயிடுறாங்க. அதனால அவள் ரொம்ப கோவமாயிடுறா. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறா. அப்பதான் அவள் கவனிக்கிறா, அவள் குப்பை தொட்டியில் போட்ட பொம்மை அவள் பேக்ல இருக்கு. மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறா. நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது ஒரு பேய் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இடி சத்தம் கேட்டு ஹீரோயின் எழும்பிட்டு மறுபடியும் தூங்கும்போது அந்த பேய் ஹீரோயினோட உடம்புக்குள்ள புகுந்துருது. ஹீரோயின் அலற சத்தம் கேட்டு அம்மா மேலே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு செவத்துல முட்டிக்கிட்டே இருக்கா. எல்லாரும் பாவீங்கன்னு சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது அவளோட காதுக்கு மட்டும் அவ இறந்துட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் இதை சொல்ற அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு நன் பேய் நின்று அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இறந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ட் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவள் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஷோல்டர் வலிக்குதுன்னு எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறி அழுறா. அவளை வீட்டில் விடுறதுக்காக ஃபாதரும் சிஸ்டரும் கிளம்பி போகும்போது அவள் திடீர்னு பாட்டு பாடுறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா, வித்தியாசமா பிஹேவ் பண்றா. ஃபாதர் உடனே காரை விட்டு இறங்கி என்னாச்சுமான்னு கேட்கும்போது உன்னோட கடவுள் அவளை காப்பாத்திடுவார்னு நினைக்கிறியா அப்படின்னு ஃபாதர் கிட்டே கேட்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.